இன்று மாட்டுப் பொங்கல். இன்றைய நாள் நமது வேளாண் சமுதாய பாரம்பரியத்தின் முதுகெலும்பாக வயல்களில் உழைத்து நமக்கு சோறு கொடுத்த மாடு, எருது போன்ற கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். இன்றைய காலத்தில் மாடு என்றால் இழிவாக பொருள் கொள்வோருக்கு ஒரு சின்ன தெளிவு. பசுமாடு பால் கொடுத்து கன்றுகளை என்று உணவாகவும் வாழ்வாகவும் நம்மை தாங்கும் தாய். எருது நிலத்தை உழுது வண்டி இழுத்து உடலை செலுத்தி உழைப்பாக மாற்றும் தந்தை. இரண்டுமே உழவுக்கே மட்டுமன்று மனிதர் உயிர் வாழ பலனளிக்கின்றன. சாணமும் கோமியமும் தந்து இயற்கை உரமாய் மண்ணுக்கே உயிரூட்டுகின்றன. அதனால் தான் தமிழர் பண்பாட்டில் மாடு என்பதே செல்வம் என்ற பொருளில் பயன்பட்டது. புராணங்களிலும் சாபத்தாலும் தெய்வீக வாகனங்களாகவும் மகிஷா மகிஷி, பசு, காளை, மாடு என பல வடிவங்கள் உள்ளன. ஆனால் ஒரு சின்ன கேள்வி, இன்றைய தொழில் மயமாக்கப்பட்ட நவீன சமுதாயங்களில் வயல்களோ அரிது. உழுவதற்கு எருதுகளுக்கு பதிலாக இயந்திரங்கள் வந்துவிட்டன. பசுமாடுகள் பெரும் பண்ணைகளில் அடைக்கப்பட்டு பாலும் பால் வகை உணவுகளும் நெகிழி பொதிகளில் வந்து சேருகின்றன. அப்படி என்றால் மாட்டுப் பொங்கல் யாருக்கானது? இன்றைய சமுதாயத்தை பாருங்கள். சத்தமின்றி உழைப்பவர்கள், பாராட்டு கேட்காதவர்கள், பகட்டை அடிக்காதவர்கள், குடும்பங்களில் சுமை தாங்குபவர்களாக, அலுவலகங்களில் வேலை ஓட்டுபவர்களாக, சமுதாயங்களில் நாடுகளையே நகர்த்துபவர்களாக இந்த மனிதர்கள் இன்றைய காலத்தின் மகிஷா மகிஷியான மாடு, எருது ரூபங்கள். பால் போல அன்பை கொடுப்பவர்கள், உழைப்பாக உடலை செலுத்துபவர்கள். அதனால் தான் மாட்டுப் பொங்கல் வயலில் உழைக்கும் மாடுகளுக்கு மட்டுமல்லாமல் வாழ்வு எனும் வயலில் சுமைகளை சத்தமின்றி சுமந்தி தன்னலமின்றி மாடாய் எருதாய் உழைக்கும் மனிதர்களுக்கு இந்நாள் உரித்தாகும். இவர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.